வங்கி வேற எந்த ஒரு வங்கியை சார்ந்து அந்த வங்கியிலிருந்து கடன் பெற்று அந்த கடனை உங்களுக்கு வழங்குறது இல்லை. நம்மளுடைய வங்கியில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் நம்ம வங்கியுடைய சொந்த நிதி. ஸோ அந்த விஷயத்தில் ஒரு தனிப்பட்ட பெருமை. ஏன்னா மற்ற வங்கிகள், பெரும்பாலான வங்கிகள் பார்த்தீங்கன்னா அரசிடமிருந்து கடன் பெறும், இல்லை வேற வங்கிகளிலிருந்து கடன் பெற்று தான் உங்களுக்கு தராங்க. ஆனால் நம்ம வங்கியை பொறுத்தவரையும் முழுமையாக 100% பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ முதலீடுகளை பொறுத்தவரையும் உங்களுக்கு 11,37,00,000 நம்ம சட்டப்பூர்வ முதலீடுகளில் முதலீடு செஞ்சுருக்கோம். ஸோ இது ஒரு நம்ம ரிசர்வ் வங்கி குறிப்பிட்ட எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை இன்றைக்கி உங்களுக்கு பதிவு செஞ்சுக்கலாம். உறுப்பினருக்கு வழங்கப்பட்ட கடன்கள் ஸோ 2024-25 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆண்டு இறுதியில் 31,57,00,000 கடன் நிலுவையுடன் நம்ம சங்கம் செயல்பட்டு முதல் பங்கு, முக்கிய பங்கு வங்கியின் உறுப்பினர்களாகிய உங்களுக்கு தான் இருக்கு என்பதை சொல்வது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. 2% 38,923 ரூபாய். காப்பு நிதி 20% 38,89,233 ரூபாய். கட்டிட நிதி 97,308 ரூபாய். பொதுநல நிதி 38% 38. பங்கு ஈவுத்தொகை டிவிடெண்ட் 10% கொடுக்குறோம். அது 12,80,000 கலந்துருக்கிறேன் இந்த பேரவை கூட்டத்தில். இது பொருள் பற்றியது. இங்கே பொருளாதாரம் பொருள் பற்றியது தான் வங்கியினுடைய நிலைமை. ஏனெனில் திருவள்ளுவர் சொல்லுவார், அதாவது லாபம் 11 லட்சம் 19 லட்சம் சொன்னாங்க. உண்மையிலே பாராட்டக்கூடியது தான். அதில் 13 லட்சம் கிட்டத்தட்ட நம்ம வருமான வரி செலுத்துகிறோம். நான் ஏற்கனவே ஒவ்வொரு கூட்டத்தையும் நான் சொல்வது என்னென்றால், இது ஒரு கார்பரேட் கிடையாது. தனியாக யாரோட முதலீடுகளை செய்யறதில்லை. உறுப்பினர்களுடைய ஒவ்வொரு கஷ்டப்பட்ட கிராம மக்களுடைய அவங்களுடைய சேமிப்பில் இருந்தால் அவங்க கடன் வாங்கி கட்டுறது.